ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்சிஎம் துளசி பெயிண்டில் குட் ஒய்ஃப் இன்டீரியர் எமல்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 years ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்கோடைய எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ண பெயிண்டர் அவரோடைய ஃபீட்பேக் பற்றி நம்ம கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதோடைய நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்சிஎம் துளசி பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பெயிண்ட் வந்து நல்லா ஓகே. ரெண்டாவது வந்து ஏரியா வந்து நல்லா கவரேஜ் ஆகுது. ஓகே. இந்த பெயிண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது டபுள் பர்பஸ் சார். ஓகே 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 சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெயிண்ட் அடித்ததுனால உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லா இருக்குங்களா சார்? ஆரோக்கியமான பெயிண்ட்டு. வேறு பெயிண்ட் அடிக்கும்போது அதிகமான நெட்டிங் வரும். ஓகே. 5 நிமிஷம் கூட நம்ம உள்ள நின்று வேலை பார்க்க முடியாது, கொஞ்சம் அடசலான இடத்துலாம். ஓகே. ஆனால் இந்த பெயிண்டை பொறுத்தளவு நார்மலாக எந்த ஒரு நொடி அந்த இது இல்லை. ஓகே ஓகே. வேலைக்கே அருமையாக இருக்குது. ஓகே. வேலை செய்கிறதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே சார். நீங்கள் வந்து இந்த குட் ஒய்ஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்டீரியர் எமல்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவரேஜ் எப்படி கிடைக்குது உங்களுக்கு? இப்போ 20 லிட்டர் வாளிக்கு நீங்கள் எவ்வளோ மிக்சிங் வரையும் கவரேஜ் போட்டிருக்கீங்க? இப்போ 20 லிட்டர் வாழைக்கு வந்து மிக்சிங் வந்து குறைஞ்சது 8 லிட்டர் அல்லது 10 லிட்டர் நம்ம தண்ணி 10 லிட்டர் யூஸ் பண்ணலாம். 10 லிட்டர் தண்ணி விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் திக்னஸ் அதிகம். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸு எப்படி பிடிச்சிருக்கா? ஏன்னா நீங்கள் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் பெயிண்ட் பண்ணிக்கிட்டீங்க இந்த பெயிண்ட்? நம்ம வந்து இந்த பெயிண்ட் தொழிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. மற்ற பெயிண்ட்டை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். நிப்பான், எரோலாக், ஏசியன், ஓகே, டூலக்ஸ், இப்படி நிறைய வெரைட்டிகள் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அந்த ஒரு விதத்தில் இந்த ஆர்சிஎம் பெயிண்ட்டை பொறுத்தளவு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் ஆகும். கவரேஜ் இருக்குது. அப்புறம் கவரேஜ் கிடைக்கணும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ரீசனபிள் காஸ்ட். ரீசனபிள் காஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே. அதை ஒப்பிடும் போது வந்து பார்த்தோம்னா அந்த பொருளாதார ரீதியில் இது நல்லா இருக்கும். ஓகே ஓகே. எக்கனாமிக்கலாக வந்து எல்லா பேரும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே. இந்த பெயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா சார்? இந்த பெயிண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்தராக மற்ற பில்டிங் நீங்கள் அடிக்கக்கூடிய பில்டிங்கெலாம் சஜஸ்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஓகே. எப்படி மற்றவங்க சஜஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடையாது. ஆமாம். இதுக்கு ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாமா? அதாவது விளம்பரம் உள்ள பெயிண்டில் வந்து பார்த்துட்டோம்னாக்கா அதில் அதிக பாதிப்பு இருக்குது. பெயிண்டருக்கும் இருக்குது, வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு அதிகம். ஓகே. ஆனால் விளம்பரம் இல்லாமல் இந்த ஆர்சிஎம் பெயிண்ட் வந்து பார்க்கும்போது வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு முதல்ல ஆரோக்கியம். ஓகே. ரெண்டாவது அது ஒர்க் பண்ணுற பெயிண்டருக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியத்தன்மை உள்ளதாக இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் மித்த வேற பெயிண்டரை நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாகவே அதில் ஒரு ஸ்மெல்லு, ஒரு நெடி இருக்கும். ஆமாம். மேக்ஸிமம் ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் அந்த பில்டிங்கை விட்டு அந்த ரூமை விட்டு போவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. அடிக்கும் அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தோம்னா அடிக்கும் போது வந்து பார்த்தோம்னா லைட்டாக தெரியும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ அடுத்த செகண்ட்ல வந்து பார்த்தோம்னா நொடி இல்லை. ஓ, பரவாயில்ல. ஓகே சார். ஓகே. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். இதில் எடுத்துக்கிட்டு நம்ம பிஸ்னஸாகவும் எடுத்து ப்ரொமோட் பண்ணலாம்.
நீங்கள் அடிச்சுட்டு மற்ற பில்டிங் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆமா. உங்களோட இணைஞ்சு பணியாற்றுறாங்க, அவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார்.